மகாபாரத கதையில உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இந்த பாட்டு அடிக்கடி கேட்டிருப்பீங்க. கர்ணா அடிபட்டு கிடக்குறான். அப்படி அடிபட்டு கிடந்தப்ப எத்தனையோ அம்பு விட்டு பார்த்த அர்ஜுனன், அவன் சாகல. ஏன் சாகல? அவனுடைய தர்மம் அவனை தலை காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார். நல்லா கவனிங்க. எல்லா உயிரையும் காப்பாற்ற வேண்டிய கிருஷ்ண பரமாத்மா ஒரு உயிரை வாங்குறதுக்காக போறாரு. அப்படியே போறாரு. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா, உண்பழி ஏற்றேனடா. என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் தான் அவனை முன்னுக்கு வர முடியும். இந்த 4 பேராலையும் கைவிடப்பட்ட ஒரே மனுஷன் யார் தெரியுமா? கர்ணன். பெத்தோடனே தூக்கி போட்டா குந்தி. சூரிய பகவான் அப்பா கவனிக்கவே இல்லை. வாத்தியாரு பரசுராமர் என்ன பண்ணாரு? படிச்ச பாடமெல்லாம் மறந்து போகும்ட்டாரு. கடைசியில கடவுளே வர்றாருங்க. எதுக்கு? அவரை காப்பாத்தவல்ல, உன் புண்ணியத்தை வாங்கிக்கிறேன்னு வர்றாரு. வந்தாரு. வந்தவர் அந்தன வடிவத்தில் வந்தாரு. வந்துட்டு கர்ணா உங்ககிட்ட கொடை கேட்டு வந்தேன் அப்படின்னார். நல்லா கவனிங்க. போர்க்களத்தில் அடிபட்டு கிடக்கிறவன் கொடை கேட்க முடியுமா? உடனே அப்ப அவன் பார்த்துட்டு சரி தர்றேன், என்ன வேணும்? நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் எனக்கு தரணும். சிரிச்சாங்க கர்ணன். நான் தரத்தக்கதை கேட்டவை, என்னால இப்ப தர முடியாது கேட்டேன், தர்றேன். எப்படி தரணும்? இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் பதியம் பண்ற மாதிரி அந்த காலத்துல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் இதை வச்சுட்டு தான் ஆதாரமா வச்சு பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணு, உன் உடம்புல ஓடுற ரத்தத்தை வச்சு என் கையில உன் புண்ணியத்தெல்லாம் ஊத்து. அதே போல அந்த அம்பை பிடுங்கி நான் செய்த புண்ணியம் அத்தனையும் இதுல வந்து சேருமாறு உனக்கு தருகிறேன். அவன் செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? செய்ய போகிற அத்தனை புண்ணியமும். அப்படி தார வார்த்தை கொடுத்தாங்க. இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அப்படி கொடுத்த உடனே இந்த உருவம் மாறி கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணுவாக அவனுக்கு காட்சி கொடுத்தாருங்க. அப்ப அவன் பார்த்தான். ஒரு வார்த்தை சொன்னா, இந்த காட்சியை பார்க்கறதுக்கு சில பேர் செத்து வைகுண்டம் போறான், சில பேர் காத்துல போய் உட்கார்ந்து தவம் பண்றான், சில பேர் நெருப்புல நிக்கிறான். ஆனா நான் ஒண்ணுமே செய்யாம உன்னை பார்த்துட்டேன். ஒண்ணுமே செய்யாமல்ல, அவன் வாழ்நாள்லாம் செஞ்ச தர்மம் அவனை பார்க்க வச்சது. இப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரு கேள்வி கேட்டாருங்க. கர்ணா உனக்கு என்னடா வேணும்னு கேட்டாரு. நான் எந்த பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும், அத்தனையும் தருவண்டான்னு சொல்லிட்டு அவனை அப்படி அணைச்சிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டாருங்க.